ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தோம். அந்த ஃப்ளெக்ஸை பார்த்துட்டு ஆனால் இந்த வருஷம் எங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னு வந்து சகோதரிகள் வந்து அலைபேசியில் எங்ககிட்ட கேட்டாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அம்மா எங்களுக்கு 27 நாள் ப்ரோக்ராமு அது எல்லாமே வந்து நிறைவாயிருச்சு. இருப்பினும் வந்து இந்த தேதி ஒரு நாள் வந்து வேக்கண்ட் இருக்குது, அதில் வந்து பயன்படுத்திக்க முடியும்னா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம். அவங்களும் அவங்க விழாக்குழு சகோதரர் கார்த்திக் அவர்களிடம் கலந்துரையாடி அந்த தேதி வந்து எதா இருந்தாலும் பரவாயில்லைங்கன்னா அந்த தேதியில் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன் இந்த தேதி வந்து மட்டுமே வேக்கண்ட் இருந்தது அப்படின்னா, இன்றைக்கி நமது பகுதியில் இருக்கின்ற பகவதியம்மன் கோவில் ஆலயத்தின் மஞ்சள் நீர் விழா, அதனைத் தொடர்ந்து இன்று திருவாதிரை திருவிழா. அதனால் வந்து வரக்கூடிய பொதுமக்கள் வந்து லேட் ஆகும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக தான் நான் உங்களுக்கு வந்து அந்த தேதி வந்து உங்களால் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் அப்படிங்கிறது தான் சொன்னேன். ஆனால் அது மாதிரி தான் நடந்துருச்சு. ஏன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து 7 மணிக்கு இந்த இடத்தை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் சுவாமி வந்து இந்த இடத்த கடந்து போகிறப்பயே மணி 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் வந்து விழாக்குழுவின் சார்பாக இந்த காலதாமதத்திற்கு இந்த குழுவினர் பொறுத்தருள வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். மற்றொரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் முழுமையாக உங்களுடைய அமைப்பாளர் கேட்டுக்கொண்டது போல இந்த விழா 3 மணி நேரம் இருந்தால்தான் வந்து எங்களால் சிறப்பாக செய்து கொடுக்க முடியும் என்று அவர்கள் ஒரு விண்ணப்பத்தை வைத்தார்கள். அந்த வேண்டுகோளுக்கு நாங்கள் இணங்கி மீண்டும் ஒரு முறை உங்களை ஒரு நல்லதொரு தருணத்திலே இங்கே நாங்கள் விழாக்குழுவின் சார்பாக உங்களை அழைத்து மீண்டும் ஒரு வாய்ப்பை நாங்கள் கொடுப்போம் என்பது இந்த எங்கள் விழாக்குழுவின் சார்பாக அந்த உறுதிமொழியை அழைத்து கொண்டு, நேரம் பணிகொட்டும் நேரம், இந்த நேரத்திலும் சிரமம் பாராமல் சிறார்களும் அந்த குழந்தையெல்லாம் பாருங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்னும் ஒரு 4 பாட்டு பாடினா அது ஆடிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு சோர்வு இல்லாமல் எங்களுடைய அழைப்புக்கு இணங்க இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த செந்தூர் முருகன் வள்ளிக்குழு கும்மி குழுவினருக்கு எங்கள் விழாக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள், மனம் மெய் மொழிகளால் உங்கள் திருப்பாதங்கள் அனைத்தையும் வணங்கி பணிந்து வேண்டிக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நாங்கள் அன்றாடம் வழிபடக்கூடிய எங்கள் ஆத்மார்த்தமான இறைவன் அடியாருக்கு எளியரான எம்பிரான் பிராட்டியார் திரு அம்மையப்பரனுடைய பொன்னார் திருவடி பணிந்து வேண்டுகின்றோம். தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு நன்றி. உண்மையிலேயே ஒரு கார்த்திகை மாதம் மார்கழி மாதம்னா மாலை போட்டு எல்லாரும் கோயிலுக்கு போவோம். மீறி போனால் வீட்டிலே எழுந்திரிச்சு நேரமே குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வேலைக்கோ ஓடிடுவோம். ஆனால் இங்கே தான் முதல் முறையாக மார்கழி மாதம் 30 நாளும் ஒரு நிகழ்ச்சியாக எடுத்து பண்ணுறத நாங்களும் கேள்விப்படுறோம். எங்கள் கூட வந்தவங்களும் இன்றைக்கி தான் கேள்விப்படுறாங்க. இந்த ஏரியாவில் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சைடுலாம் இதை நாங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறோம். அதை எடுத்து நடத்தி நல்ல முறையாக கொண்டு போயிட்டு இருக்கிற அம்மையப்பர் அறக்கட்டளை அவர்களுக்கு வந்து செந்தூர் வேலன் கலைக்குழுவின் சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்து போயிடும். அதே மாதிரி சக்தி விநாயகர் உண்மையிலேயே அவருக்கு சக்தி இருக்குது. அதனால தான் வந்து 4வது வருஷமாக நடந்து இன்னும் தொடர்ந்து நடக்க போகுது. இவங்க இதையை ஃபாலோ பண்ணி போனால் நம்ம இவங்களை ஃபாலோ பண்ணி வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். அதனால் விழா கமிட்டிக்கு செந்தூர் வேலன் கலைக்குழுவின் சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.